இன்றைக்கி ஒரு பக்கோடா குருமா செய்யலாம். அதுக்கு கடல மாவு பாருங்கள், கடல மாவு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அரிசி மாவு ஒரு சின்ன கப்பில், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம் சோம்பு. இப்போ வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள் ஒரு 1/4 பிஞ்சு, சீரகத்தூள் ஒரு 1/4 பிஞ்சு போட்டுட்டு இது நல்லா அப்படி கலந்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுன்னு இப்படி கலந்துட்டு, வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கலாம். இது எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு செய்கிற குவான்டிட்டி? ஒரு 1/4 கிலோ கடல மாவுமா. இதை இப்படி கலந்துக்கணும், நல்லா கலருங்க. அந்த வெங்காயத்தோடவே கலரினே வந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டாலே போதும். ஆமாம், வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். இது நம்ம குருமாவில் தான் போட போகிறோம், அதனால கொஞ்சம் காரம் இதில் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. பாருங்க இப்படி இருக்கணுங்க. இப்போ நம்ம உதுத்து போடலாம். எண்ணெய் காஞ்சதோ ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிக்கின்னு இப்படி பசைஞ்சிக்கின்னு அப்புறமா நம்ம கடாயில் போடலாம். பாருங்கள், கேஸ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதோ ஒரு 1/2 குழி கரண்டி எண்ணெய் எடுத்துக்கின்னு இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இப்படி ஒரு பசறிட்டு இப்போ நம்ம கடாயில் போடலாம். பாருங்கள், ஷேப் இல்லாமல் அன்னிவனாக போடலாம். பபிள்ஸ் தான் இருக்குது, ஆனால் போட்டுடுறீங்களே. அது இப்போ நுரெல்லாம் அடங்கினதும் உனக்கு கேப் தெரியும் பாருமா. அப்படி தான் இருக்கும். நம்ம போட கேப்பு நம்மளுக்கு பழக்கம் இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு 2 மினிட்ஸில் ஃப்ரை ஆகிடுச்சுமா? ஆமாம்மா. நல்லா கிறிஸ்பியாக வந்துக்குது. இப்போ நீ சாப்பிட்டு பாரு எப்படி மொறுன்னு இருக்குதான்னு சொல்லு. இதை நம்ம இப்போ குருமா ப்ரிப்பேர் பண்ணி அதில் போட்டு ஒரு பக்கம் குக்கர் வச்சாச்சா? இது அந்த பக்கம் ட்ரிப்பு போட்டேன்னா பக்கோடா, செகண்ட் ட்ரிப்பு பக்கோடா வைக்கிறீங்க. அது எடுத்து வச்சுட்டா அப்படியே தாளித்து அப்படியே போட்டோம்னா மெத்துன்னு வந்துடும் சாப்பிட்றதுக்குள்ளே. இப்போ இதை தாளிச்சிடலாம். குக்கர் வச்சுட்டேன். இதுதான் ஃபாஸ்ட்டாக நடக்குதே வேலை. ஆமாம், லேட் ஆகிடுச்சுமா. இன்னைக்கு சண்டேன்னு லேட்டாக இருந்தது. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். இது வதங்கட்டும். வதங்கியாச்சா? இப்போ தக்காளி உரித்து வச்சுக்கணும்னா சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும், ருசியும் நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சப்பொடி ஒரு சின்ன டீஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் அது, வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அவ்வளோதான். பச்சை மிளகாய் வேறு போட்டுட்டோம்னா காரம் சரியாக வரும். இப்போது சும்மா ஒரு சின்ன உருளைக்கிழங்கு பிஸ்கெட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை கொட்டிக்கலாம்.
இது எல்லாமே பச்சையாக தானே அரைச்சோம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி அப்புறமா தண்ணிக்கு சேர்க்கலாம். இந்த ஆயிலே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். சால்ட் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் 1.5 சின்ன டீஸ்பூனில் 1.5 போடுறேன். மேலே வருது, மேலே வருது. ஸ்மெல்லு கூட பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு பாரு. நல்லா வதங்கிடுச்சுமா. இப்போ நம்ம அந்த மிக்ஸி கழுவின தண்ணியை சேர்த்துக்கின்னு சுடு தண்ணி வச்சுருக்கேன் நான். எப்பவுமே இதுக்கெல்லாம் சுடு தண்ணி சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி ஊற்றலாம், ஏன்னா புகடாலாம் போடுறோம்ல இழுத்துக்கும். இப்போ உப்பு பார்த்துட்டு நம்ம ஒரு விசில் விட்டுடலாம். இப்போ தண்ணி உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு. இப்போ சுடு தண்ணி தானே ஊற்றிருக்கோம், இந்த புகடாவெல்லாம் நம்ம போட்டுடலாம். கொதிச்சா மட்டும் போதுங்களா? இல்லைம்மா, ஒரு விசில் விடுவாம்மா நான், அப்போ தான் அந்த எண்ணெய்லாம் மேலே வரும். ஸ்மாஷ் ஆகிடாதா? இல்லை ஒரே ஒரு விசில். ஒரு கலரிட்டு கொத்தமல்லி, 2 கருவேப்பிலை. மட்டன் சிக்கன் இல்லாததுக்கு இதெல்லாம் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. பண்ணுறது இப்போ போட்டுட்டு நம்ம மூடிடலாம். ஒரே ஒரு விசில், ஜாஸ்தி வேணாம். குக்கர் இறக்கிடுமா? ஒரு விசில் விட்டு ஸ்டீம் எடுத்துட்டேன் பார். எப்படி இருக்குது பார்த்தியா? சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மேலே கொத்தமல்லி போடலாம். நீ டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குதுன்னு. பார் இப்படி மெத்தில் இருக்குது பார். சரியா இருக்குதா எல்லாம்? அவ்வளோதாங்க. இது நம்ம கீ ரைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு மட்டன் குழம்பு சாப்பிடாத குறைய தீர்த்துச்சு. அதே மாதிரி இருக்குதா? கீ ரைஸு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். இப்போ இந்த புதினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டா அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வந்துருக்குது. உங்களுக்கு இன்னும் லூஸாக வேணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கலாம். கீ ரைஸுக்கு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.